நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா மழை டைம் வரப்போகுது. மழைக்கு முன்னாடி பைக்கில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போ ஜூன் மாதம் வந்துருச்சு. வெயிலோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. ஒரு ஜூலை எண்டு ஆகஸ்ட்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்போ சொல்ல போகிற ஒரு 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பைக்குக்கு நல்லது. முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கார் வச்சுருந்தாங்க அப்படின்னா டெஃப்லான் கோட்டிங் இல்லைனா ஆன்டி ரஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு துருப்பிடிக்காமல் இருக்கா, மழையால் பாதிக்காமல் இருக்க ஒரு கோட் அடிப்பாங்க. அப்போ அந்த டெஃப்லான் கோட் அப்படிங்கிறதெல்லாம் பைக்குக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த டெஃப்லான் கோட் அப்படிங்கிறது யாருக்கு அவசியம் அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த டெஃப்லான் கோட் அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தினந்தோறும் பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க்கு பைக்கில் தான், இல்லை மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கீங்க, அடிக்கடி மழையில் பைக் உங்கள் பைக் நனையும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டெஃப்லான் கோட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க பைக்கை பெரும்பாலும் மழை தண்ணி படாமல் ஒரு நல்ல ஒரு ஷெட்டில் பார்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லது. ஸோ உங்களுக்கு உங்கள் பைக்குக்கு கோட் தேவை அப்படின்னா கோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பொதுவாக மழை சீசன் தொடங்குவதற்கு முன்னாடி பண்ணுறது நல்லது. ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கப்போ போய் சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா சர்வீஸ் முடித்து அடுத்த 4-5 நாளில் மழை தண்ணியில் போகிறீங்க அப்படின்னா பைக் நாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் ரெய்னி சீசன் தொடங்குவதற்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிடுங்க. டைம் இருந்தாலுமே கூட பரவாயில்ல, முன்னாடியே சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. அடுத்த 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பைக்குடைய டயரை பொறுத்த வரைக்கும் டயரோட த்ரெட்டை செக் பண்ணுங்கள். த்ரெட்டு சரியில்லை அப்படின்னா உடனே டயரை மாற்றிடுங்க. ஏன்னா மழை பெய்யுது அப்படின்னா ரோடு இப்போ நிறைய ஈரமாக இருக்கும். அப்போ ஈரமாக இருக்கும்போது ஸ்லிப் ஆவதற்கான வாய்ப்பு, ஸ்கிட் ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அப்படி இருக்கும் ஒரு சூழலில் டயர் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் தினந்தோறும் நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டயரை தயவு செஞ்சு மாற்றிடுங்க. ஏன்னா பணப்பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிட் ஆக்கி விட்டு விபத்து நடந்துச்சுன்னா பெரிய இழப்பு நேரிடும். அதனால் டயரில் கவனமாக இருங்க. 4வது விஷயம் பிரேக்லேயும் கவனமாக இருங்க. பெரும்பாலும் மழை டைமில் சடன் பிரேக் அடிக்காதீங்க. சடன் பிரேக் அடிக்காதீங்க அப்படின்னா ஓவர் ஸ்பீடாக போகாதீங்க. ஓவர் ஸ்பீடாக போகிறப்ப தான் சடன் பிரேக் அடிக்கிற சூழ்நிலை பெரும்பாலும் உருவாகும். பிரேக்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பிரேக் இருக்குது, ட்ரம் பிரேக் இருக்குது. நீங்கள் டிஸ்க் பிரேக் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்க் பிரேக் ஆயில் கரெக்டான லெவலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆயில் கரெக்டான அளவு இல்லைன்னா உடனே நிற்காது, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் நிற்கும். ஸோ ஆயிலை செக் பண்ணுங்கள். ட்ரம் பிரேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிரேக் ஷூ நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மழை தண்ணி அதிகமாக போக போக சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். பிரேக் எஃபெக்டிவாக இல்லைனா விபத்து தான் நடக்கும். அதனால் பிரேக்கை செக் பண்ணிட்டு பிரேக் சரியாக இல்லாத பட்சத்தில் பிரேக்கை உடனடியாக மாற்றிடுங்க. அடுத்த கடைசி விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங். உங்கள் பைக்கில் மழை டைமில் நீங்கள் போகிறீங்க, அதுவும் இரவு நேரத்தில் தான் வருவீங்க. காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வரத்துக்கு 8 மணி 9 மணி ஆகும் அப்படின்னா லைட்டு கொஞ்சம் பவராக இருக்க லைட்டை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. ஏன் அப்படின்னா நார்மல் இரவு நேரத்தில் பைக்கில் பயணம் பண்ணும்போது கூட ஓரளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு வந்துடலாம். மழை டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக தெரியாது. மழையும் அதுவும் பேஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஆப்போசிட்டில் வர வாகனங்கள் தெரியாது, நிறையா பிரச்சனைகள் உருவாகும். அதனால் தேவைப்படுறவங்க எல்லாரையும் சொல்லலை, தினந்தோறும் இரவில் வீட்டுக்கு வரவங்க லைட்டிங்க்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்க. பெரும்பாலும் பைக்கை மழையில் நிப்பாட்டாமல் தவிர்த்துருங்க. ஏன் அப்படின்னா ஏதாச்சும் ஒயரிங் கிட்டில் போய் பிரச்சனை வந்துருச்சு, ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத பல பிரச்சனைகள், நடு வழியில் பைக் நின்னா கூட பல பிரச்சனைகள் உருவாகும். அதனால் மழை சீசன் தொடங்குவதற்கு முன்னாடி இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒன்றா இருக்கும். இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.